தமிழகத்திற்கு காவிரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்பினர் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது பற்றிய தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், கர்நாடகத்தில் எந்தெந்த பகுதிகளில் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன? இந்த போராட்டம் எந்த அளவில் இன்றைக்கு தீவிரப்பட்டிருக்கிறது? சொல்லுங்கள். கணேஷ், உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு காவிரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களாக கர்நாடக பகுதியில் பல்வேறு அமைப்புகள், விவசாய சங்கங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு முழு அடைப்பிற்கு கர்நாடக அழைப்பு விடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் கர்நாடக மாநிலம் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி பல்வேறு அமைப்புகளும் தமிழக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி பகுதியில் தற்பொழுது காலை 6 மணி முதற்கொண்டே சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த 2 அமைப்புகள், அதாவது ஜெய் கன்னடா மற்றும் கர்நாடக லட்சண வேதிகை உள்ளிட்ட அமைப்புகள் எல்லை பகுதியான அத்திப்பள்ளியில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கன்னடா ஜெய் வேதிகை அமைப்பினர், ஜெகத் வேதிகை அமைப்பினர் தற்பொழுது எல்லை பகுதியான அத்திப்பள்ளியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு காவிரி தண்ணீர் கொடுக்க கூடாது, அதே போல இந்த காவிரியானது கர்நாடகர்களின் உரிமை என்ற கோஷங்களை முன்வைத்துதான் இந்த போராட்டம் நடைபெற்று இருக்கு. இந்த முழு கடையடைப்பை ஒட்டி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் கர்நாடக பகுதிகளில் உள்ள திரையரங்குகள், பள்ளி, கல்லூரிகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்துகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள், பேருந்துகள் மற்றும் லாரிகள், ஆட்டோக்கள், டாக்ஸிகள் என எந்த வாகனமே இயக்கப்படாமல் இருக்கு. தொடர்ச்சியாக இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக கர்நாடகம் முழுவதும் கிட்டத்தட்ட 16,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் துணை ராணுவத்தினரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. கணேஷ், தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகளும் பெங்களூரு, மாண்டியா, மைசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. கணேஷ், மோகன்ராஜ், இந்த முழு அடைப்பின் போது குறிப்பாக தமிழர்களுக்கு சொந்தமான வணிக நிறுவனங்கள், தமிழ் திரைப்படங்களை திரையிடக்கூடிய திரையரங்கங்கள், அதே போல தமிழ் கேபிள் டிவி சேவைகள், இதையெல்லாமும் இன்றைக்கு மூட வேண்டும் என்று குறிப்பாக ஒரு சில அழைப்புகள் எல்லாம் கன்னட அமைப்புகளால் விடுக்கப்பட்டிருந்தன. இது போன்ற தமிழ் அமைப்புகளுக்கு ஏதாவது பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? நிலை என்ன? ஒட்டுமொத்த முழு அடைப்பை ஒட்டி தமிழர்கள் மட்டுமல்லாமல் கர்நாடகத்தில் இயங்கி வரும் அனைத்து வணிக நிறுவனங்கள், வர்த்தக மையங்கள் மற்றும் ஐடி கம்பெனிகள் என தமிழர்கள் வாழும் பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த முழு அடைப்பை ஒட்டி திரையரங்கில் தமிழ் திரைப்படங்களை திரையிடக்கூடாது என ஏற்கனவே கன்னட அமைப்புகள் அறிவுறுத்தலின் பேரில் இங்கே இன்றைய தினம் தமிழ் திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்கள் எதுவும் இங்கே திரையிடப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த முழு அடைப்பு போராட்டத்தை ஒட்டி தமிழக கர்நாடக எல்லையான ஒசூர் பகுதியிலேயே தமிழகத்திலிருந்து கர்நாடகத்துக்கு இயக்கப்படும் வாகனங்கள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டன. எல்லை பகுதியில் தமிழக போலீசாரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒசூரிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் தடுப்புகள் அமைத்து கிட்டத்தட்ட ஒசூரிலிருந்து இந்த நாம நின்றுட்டு இருக்க இந்த அத்திப்பள்ளி வரைக்கும் 3 இடங்களில் தடுப்புகள் அமைத்து தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. தமிழக வாகனங்கள் மட்டுமன்றி கர்நாடக பதிவு எண் கொண்ட வாகனங்களையும் தற்பொழுது அங்கிருந்து அனுமதிக்க தமிழக காவல்துறையினர் தடுத்து வராங்க. ஏற்கனவே அறிவித்தபடி இன்றைய தினம் நடக்கின்ற முழு அடைப்பை ஒட்டி லாரிகளும் இயக்க வேண்டாம் என தமிழக லாரி உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். அந்த அடிப்படையில் இன்று கர்நாடகம் வழியாக இயக்கப்படவிருந்த லாரிகள் கிட்டத்தட்ட 40,000 லாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தக இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதன் லாரிகள் ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்த லாரிகள் அனைத்துமே தற்பொழுது ஒசூர் பகுதியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கணேஷ், அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக தொடர்ச்சியாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கணேஷ், இந்த போராட்டங்களுக்கு மத்தியில கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து திறந்து விடப்படும் அந்த நீரின் அளவு அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? அந்த நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதா? அது பற்றிய தகவல்கள் இருக்கிறதா? 6ஆம் தேதி நள்ளிரவு கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து கிட்டத்தட்ட 17,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீரானது நேற்று காலை தமிழக எல்லையான விழுகுண்டுவிலை கிட்டத்தட்ட 10:30 மணி அளவில் தமிழக எல்லைக்கு வந்தடைந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு 11 மணி அளவில் மேட்டூர் அணைக்கு முதற்கட்டமாக அந்த தண்ணீர் வந்தது. தற்பொழுது நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 8,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கணேஷ்.